இன்று வீரம் விளைந்த மட்டக்களப்பை வந்தடைகின்றது. இங்கு பட்டிப்பளை பிரதேசத்தில் மனிதர்களின் கற்பனை கெட்டாத ஒரு மாபெரும் ஆன்மீக அற்புதத்தை தன்னுள் புதைத்து வைத்துக் கொண்டு கம்பீரமாக வீற்றிருக்கின்றது கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம். இந்த ஆலயத்தின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மனித கரங்களால் செதுக்கப்பட்டதல்ல. கொக்கட்டி மரங்கள் நிறைந்த காட்டில் இயற்கையாகவே பூமிக்குள் இருந்து சுயம்புவாக தோன்றிய மாபெரும் திருத்தலம் இது. அதனால்தான் தானாகவே தோன்றிய ஈஸ்வரன் என்ற பொருளில் தான்தோன்றீஸ்வரம் என பெயர் பெற்றது. பல்லாயிரம் ஆண்டுகளாக மட்டக்களப்பு தமிழர்களின் ஆன்மீக தலைநகராகவும் அவர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் இந்த மாபெரும் ஆலயம் சிறப்புற்று விளங்குகின்றது. ஆனால் ஈழத்தின் மற்ற திருத்தலங்களைப் போலவே இந்த ஆலயத்தின் வாசலிலும் அந்நிய படையெடுப்புகளின் பேரலைகள் மோதின. கிபி 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஈழத்தின் பல பழம்பெரும் ஆலயங்களை ஈவிரக்கமின்றி இடித்து தரைமட்டமாக்கிய போர்த்துகேய படைகள் கொக்கட்டிச்சோலை ஆலயத்தையும் அழிக்கும் நோக்கோடு தங்கள் பீரங்கிகளோடு அணிவகுத்து வந்தன. ஆலயத்தின் வாசலை அடைந்த போர்த்துகேய தளபதிக்கு தமிழர்களின் நம்பிக்கையின் மீது மாபெரும் அகங்காரமும் ஏளனமும் ஏற்பட்டது. ஆலயத்தின் முன்னே கம்பீரமாக வீற்றிருந்த கருங்கல்லாலான நந்தி சிலையை பார்த்த அந்த தளபதி ஒரு மாபெரும் சவாலை விடுத்தான். உயிரில்லாத இந்த கற்சிலை நந்தி எழுந்து வந்து நான் கொடுக்கும் புல்லை தின்றால் நான் இந்த ஆலயத்தை இடிக்க மாட்டேன் என்ற ஆணவத்தோடு கூறி அருகிலிருந்த பொற்களை பிடுங்கி அந்த கல் நந்தியின் வாயருகே நீட்டினான். அடுத்த வினாடி அங்கு நிகழ்ந்தது மனித அறிவியலால் என்றைக்குமே விளக்க முடியாத ஒரு மாபெரும் அற்புதம். பல நூற்றாண்டுகளாக அசையாமல் இருந்த அந்த கருங்கல் நந்தி திடீரென மெய் சிலிர்த்து எழுந்தது. தனது கற்சிலை முகத்தை திருப்பி அந்த போர்த்துகேய தளபதியின் கைகளில் இருந்த புற்களை உயிருள்ள ஒரு காளையைப் போல மென்று தின்றது. தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இறைவனின் மாபெரும் சக்தியும் கண்முன்னே விஸ்வரூபம் எடுத்த அந்த தருணம் வரலாற்று பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். உயிரற்ற கல் நந்தி உயிர் பெற்றதைக் கண்ட போர்த்துகேய தளபதியும் அவனது படைகளும் மாபெரும் அச்சத்தில் உறைந்து போயின. இறைவனின் மாபெரும் சக்தியை கண்டு நடுங்கிய அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஆலயத்தின் மீது கை வைக்காமல் அங்கிருந்து தப்பிய ஓடின. தமிழர்களின் பல மாபெரும் ஆலயங்களை அழித்த ஏகாதிபத்திய அரசால் கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரத்தின் ஒரு செங்கல்லை கூட அசைக்க முடியவில்லை என்பது காலத்தின் அழியாத வீர வரலாறாகும். கொக்கட்டிச்சோலை என்பது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. அது தமிழர்களின் வீழாத நம்பிக்கைக்கும் அகங்காரத்தை வீழ்த்திய ஆன்மீக பெருமைக்கும் ஒரு வாழும் சாட்சியாகும்.